Hey all, this is Jodhi Tarot. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக்கா இருக்கட்டும். மெயினா நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற அவங்களோட எனர்ஜிஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ரீடிங். யாருக்கெல்லாம் பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க, இல்லாத விஷயங்களை நீங்க விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்லயும் என்னோட நம்பர் இருக்கு. நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரீடிங்ஸ் பண்றோம் அப்படின்னு நாங்க கிளியரா வச்சிருக்கேன். நீங்க போய் பார்த்துட்டு என்கிட்ட பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க பர்சனோட எனர்ஜிஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பத்தி எப்படி இருக்கு? ஓகேங்களா? இதான் டாபிக். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல பர்சனோட ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்கு? கார்ட்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நோ வரிஸ், நான் கேமரா கிட்ட வந்து காமிப்பேன். ஓகேங்களா? நான் எல்லா வீடியோஸ்லயுமே இதை சொல்றதுக்கு காரணம், டெய்லி நம்ம வீடியோஸ் புது சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர்கிட்ட போறதுக்கு அது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும். எனக்காக நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ அதனால நான் திரும்பியும் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 4-5 கார்டுனா பரவாயில்ல, ஒரு 8-10 கார்டு அப்படியே பஞ்சா விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? 48 ஹவர்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, ஜம்பிங் கார்டு. Okay, let's start. Okay. Next 48 hours feelings எப்படி இருக்கு? ஓகே, கார்ட்ஸ் வருது, நான் சொல்றேன். ஓகேங்களா? Next 48 hours feelings. ஓகே, நம்ம கார்ட்ஸ் ரிவீல் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும். ஒரு செகண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளியரா இருக்குங்களா? ஓகே, கிளியரா இருக்குன்னு நம்புறேன். பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்க கார்டு வந்து நைட் ஆஃப் வான்ஸ். ஓகேங்களா? நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்க பர்சனோட எனர்ஜி நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை பத்தின தாட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்ககிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில உங்க பர்சன் வந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து கண்டிப்பா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஒரு விதமான பயம் இருந்தது, உங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க எடுப்பாங்க. ஒரு அட்வென்ச்சரஸா இதை பண்ணலாம், ரொம்ப டெஸ்பரேட்டா நம்ம வந்து நம்மளுடைய லவ்வை வெளியில சொல்லலாம், இல்ல லவ்க்கான நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அண்ட் எனர்ஜிஸ் உங்க பர்சன் கிட்ட பாட்டம் ஆஃப் த டெக்ல எனக்கு ஜாஸ்தி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் கார்ட்ஸ் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிபிகேஷன்ஸ்க்கு கார்டு எடுப்போம், இல்லைன்னா இப்படியே முடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் எப்பவுமே கிளாரிபிகேஷன் கார்ட்ஸ் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் சொல்றதுலேயே தெளிவா சொல்லிடுவேன். ஓகே, 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பாஸ்ட் ரிசைன்மெண்ட், அதாவது உங்களை பத்தின தாட்ஸ், நீங்க 2 பேரும்
இப்போ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்களோட தாட் அண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்க கூட இருந்த அந்த பாஸ்ட் விஷயங்கள வந்து கண்டிப்பா நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரீகலெக்ட் பண்றாங்க, ரீலிவ் பண்றாங்க. அதுல டிசைர் டு ரீகன்சில். ஸோ ரீகன்சிலேஷனுக்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க அதற்கான ஏதாவது ஒரு முடிவுகள் அந்த ரீகன்சிலேஷனை பத்தி எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹெவி ஹியர். நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள், அதுக்கான செயல்முறைகள், உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க நிறைய இருக்கு. உங்க மேல ஏதாவது ஒரு கோபம் இருக்குது, ஒரு சங்கடங்கள் இருக்குதுனாலும் உங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல ஹெவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கு. நீங்களும் அவங்கள மன்னிக்க கூடாது அப்படின்னு இவ்வளவு நாள் நினைச்சாலும் இந்த ஒரு 48 ஹவர்ஸ்ல உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள மன்னிக்கலாமே, அவங்க கிட்ட பேசலாமே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் கார்டு வந்துட்டு பேஜ் ஆஃப் வான்ஸ். பேஜ் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட எப்படி வந்து பேசலாம், எப்படி வந்து உங்களை வந்து எப்படி சமாதானப்படுத்தலாம், எப்படி ரீகன்சல் பண்ணலாம் அவங்க கூட அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கு இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல. உங்களை பத்தின தாட்ஸ் வந்து எண்ணற்றவைகளா இருக்கு, லிமிட்லெஸ்ஸா இருக்கு. இதுதான் உங்களை பத்தி நினைக்கிறாங்க, நான் நாட் ஷூர். பட் உங்களை பத்தின ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட், அதாவது இவ்வளவு நாள் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோல்டிங் பேக் அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இனிமே கொஞ்சம் வந்து பேசலாமே, இந்த 48 ஹவர்ஸ்ல வந்து உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா வந்து பேசலாம், உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு கான்டாக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணணுங்கிற ஆசைகள் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அந்த தாட்ஸை வந்து அவங்க அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்றாங்க. அதாவது இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடுப்பு இருந்த மாதிரி இருந்தது, ஆனா இப்ப வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது உங்ககிட்ட வந்து பேசிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போதே அவங்களை அறியாமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரதான் செய்யுது. இந்த 48 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ கொஞ்சம் டிலைஸ் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பாஸ்ட்ல. உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி கார்டுல, என்னதான் பேசணும்னு நினைச்சாலும் சில டிலை பண்றாங்க. ஏன்னா என்ன எப்படி பேசுறது, என்ன பண்றது, அவங்களுக்கு சரியான ஐடியாஸ் இல்ல, சரியான டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்களுக்கு இல்ல. ஆனா இந்த 48 ஹவர்ஸ்ல இந்த டிலை எல்லாம் தாண்டி கடந்து வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இந்த லவ் விஷயத்துல ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம இருக்காங்க. ஸோ ரொம்ப லேக் ஆஃப் எனர்ஜி. அவங்க எனர்ஜி பாக்குறப்போ பாஸ்ட்ல ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. எது மேலேயும் ஒரு சரியான ஈடுபாடு இல்ல. ஏன்னா காதல் வாழ்க்கையில அவங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்றதுனால எது மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு நினைச்சு ரொம்ப டவுனா இருக்கிறாங்க, ரொம்ப போரிங்கா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா 48 ஹவர்ஸ்ல உங்ககிட்ட பேசுறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கார்ட் பார்ப்போம். 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் ரிவர்ஸ்ட். சோ ஏதாவது உங்களை பத்தின கிரீடினஸ் இருந்திருக்கலாம். பொசிசிவா இருக்கக்கூடிய உங்க பர்சன் வந்து ரொம்ப பொசிசிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சோ நீங்க யார்கிட்டயாவது பேசினாலோ பழகினாலோ அவங்களுக்கு ஜாஸ்தி பொசிசிவ்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த பர்சன் உங்களை சோசியல் மீடியால ஸ்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போடுற ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ், மெசேஜஸ் இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப பொசிசிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்சன் வந்து உங்களை சோசியல் மீடியால ஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மேபி நீங்களும் அவங்கள ஸ்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுக்கு தெரியாம இருக்கு. பட் உங்களை பத்தின திங்கிங், ஒரு கிரீடி திங்கிங், என்னதான் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கோம், என்னதான் இந்த பையன் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து போத் ஜெண்டருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மளோட ரீடிங்ஸ் வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட், ஒன்லி எனர்ஜி பேஸ்ட். அதனால நீங்க ஃபீமேலா இருந்தா மேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாருங்க, மேலா இருந்தா ஃபீமேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. நான் வந்து ரீடிங் சொல்லும் போதும் நான் அப்படிதான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப வந்து உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இந்த 48 ஹவர்ஸ்ல இருக்கு. எனர்ஜிஸும் அப்படிதான் சொல்லுது. சோ அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால நடுவுல யாராவது உங்ககிட்ட வரதோ பேசுறதோ இல்ல நீங்க சோசியல் மீடியால அவங்களை டேக் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ரொம்ப பொசிட்டிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கார்ட்.
சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் பாக்குறப்போ உங்ககிட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு லவ்வ கொடுத்துட்டு திரும்ப அவங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்க. நீங்களும் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அன்போட ரிசீவ் பண்ணிப்பீங்க அப்படின்னு தெரியுது. உங்ககிட்ட இவ்வளவு நாள் ஷேர் பண்ணிக்கிட்ட உணர்வுகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அவங்க ஹார்ட்ல வச்சிருக்காங்க. சோ அதை இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு தோணுது. அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு வந்து ரொம்ப அளவு கடந்ததா இருக்கு. உங்க பர்சன் இதையும் தாண்டி ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியுடைய பர்சனாக இருக்கலாம். இது உங்களோட எனர்ஜியாவும் இருக்கலாம், உங்க பர்சனோட எனர்ஜியாவும் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி உங்க பர்சனும் அப்படிப்பட்ட பர்சனாக இருக்கலாம். லவ்லயுமே உங்க பர்சன் வந்து நிறைய கொடுக்கணும், நிறைய உங்களுக்கு லவ் கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கலனாலும், லவ் கிடைக்கலனாலும் உங்களுக்கு லவ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. சோ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க இத பத்தின ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருந்தாலும் ஒரு 48 ஹவர்ஸ்ல நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்ககிட்ட ஏதாவது அவங்க வந்து தானாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் கார்ட் எயிட் ஆஃப் கப்ஸ். எயிட் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ உங்ககிட்ட பேசணும், பழகணும்னு அவங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை வந்து முயற்சி பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி நீங்க ஒரு அவாய்டன்ஸ்ல இருந்திருக்கலாம், இல்ல நீங்க அவங்க பர்சன் கூட ஒண்ணுக்கும் 2 தடவை மேற்பட்ட டைம் வந்து பேசணும்னு நினைச்சு அவங்களும் உங்களை அவாய்ட் பண்ணிருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. சோ அதனால நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணுவீங்க. ஆனா இனிமே அவங்க அப்படி வராங்கன்னா டோன்ட் டூ தட். உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க வரும்போதே அவங்க கிட்ட திருப்பி பேட்சப் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா முயற்சிகளையும் எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்க மேல சின்சியரான ஒரு அன்பு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எனர்ஜிஸுமே எனக்கு அப்படி தெரியுது. நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல திரும்பவும் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. அவங்க கூட பேசலாம், எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருந்துக்கோங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நியூவா அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பேசலாம், எப்படி பழகணும்னு தெரியாம இருந்திருக்கும். ஸோ பாஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன, நடந்ததை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கிங் நோக்கி நீங்க போங்க. நடந்ததே பேசிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப ஒரு சண்டே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. சோ ஒரு எய்ம்லெஸ்ஸா இருக்கீங்க, என்ன பேசணும்னே தெரியல அப்படின்னா ரொம்ப நல்லா பேசிடுங்க. என்ன பேசணும்னே தெரியல அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பதில் கொடுக்கறது நல்லது. ஒரு அவாய்டன்ஸ் இருந்திருக்கும், நான் சொன்னேன் இல்லைங்க, அதை பார்க்கவே இல்லை, பட் ஐ கெஸ்ட் இட். ஒரு அவாய்டன்ஸ் பண்ணிருப்பீங்க நீங்களும், உங்க பர்சன் சைடு இருந்து ஒரு அவாய்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அவாய்டன்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பேச முயற்சிச்சாலும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம பேசிட்டோம்னா இந்த மாதிரி திரும்ப நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்களோ, திரும்ப இந்த லவ் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, உங்களை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட அவங்க பேசாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சோ நீங்க அவங்க கிட்ட எப்படி பேட்சப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படி குழம்பிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல இருக்கு. உங்க கூட எப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் உங்ககிட்ட வந்து பேட்சப் பண்ணலாம், நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், எப்படி நீங்க அவங்க கூட திருப்பி பேசுவீங்க, சேருவீங்க அப்படின்னு அதற்கான எனர்ஜிஸ் தான் எனக்கு ஜாஸ்தி தெரியுது. அதற்கான விஷயத்தை தான் உங்க பர்சன் ஜாஸ்தி பண்றாங்க. உங்களுக்கான எஃபர்ட்ஸ் வந்து உங்க பர்சன் இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களும் அதை கிராப் பண்ணி கரெக்டா உங்க பர்சன் உங்ககிட்ட பேட்சப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான எனர்ஜிஸ் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. சோ நம்ம வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரிதான், always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.